இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான இஞ்சி ஏலக்காய் போட்ட டீ தான் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். டீ தானே, டீ செய்கிறதுக்கு என்ன வீடியோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. நம்ம செய்யக்கூடிய டீயை தான், நம்ம எப்போவும் சாப்பிடக்கூடிய இந்த டீயை தான் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நம்ம சக்கரை போடுறோம், எப்போ நம்ம டீ தூள் போடுறோம் அப்படிங்கிறது தாங்க நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட் வைஸுமே நல்லா இருந்துச்சு. வெல்லம்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த டீ போடுறதுக்காக நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இந்த பாலையும் தண்ணியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி கேஸில் வச்சுருங்க. பால் நல்லா பொங்கி வரணுங்க. பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் சேர்க்கணும். இப்போது இங்கே பால் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ இந்த டீக்காக நான் கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா கழுவிட்டு எந்த அளவுக்கு டீ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கிட்டால் போதும். நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் முக்கியமான விஷயம், ஏலக்காவை நல்லா போட்டு மாவாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக தட்டி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இஞ்சியும் தட்டி எடுத்துக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கிறேன். சாதாரண டீத்தூள் தாங்க இது. இது இஞ்சி ஏலக்காய் அதிமதுரம் அப்படிலாம் கலந்த டீத்தூள்லாம் கிடையாதுங்க, சாதாரண டீத்தூள் தான் இது. ஆனால் நம்ம போடக்கூடிய மற்ற பொருட்கள் தான் டீயோட டேஸ்ட்டையே சூப்பராக எடுத்து கொடுக்க போகுது. இப்போ டீத்தூள் போட்டு நல்லா கொதித்து வருது. நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறமா நாம் தட்டி வச்சுருக்க ஏலக்காய் இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறந்துடாதீங்க, அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதித்து வரட்டும், அப்போ தான் டீயோட கலர்லாம் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை போடணும். சர்க்கரை நீங்கள் ஒயிட் சுகர் அதை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை யாருமே நீங்கள் சாப்பிடாதீங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டீ போடுறங்கிறதுனால நான் ஒரு பெரிய கட்டியில் ஒரு பெரிய சைஸ் வெல்லம் எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன். வெல்லம் போட்டு டீ குடிச்சு பாருங்களேன், டீ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எல்லாமே டீத்தூள் போட்டு இந்த இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த வெல்லத்தை போடுங்க. இந்த வெல்லம் மட்டும் இந்த டீக்கு பத்தாது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. வெல்லம் மட்டுமே போட்டு வச்சாலும் டேஸ்ட் அது வேறு மாதிரியாக இருக்குங்க. ரெண்டையுமே கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ஈவனாக டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், டீ நல்லா கொதித்து அந்த டீயோட கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா சுண்டி வரட்டும். அடுப்பை எப்போவுமே அந்த லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொங்கி வருது பாருங்கள் அந்த டீ. இப்போ இந்த மாதிரி டீ கொதிக்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிதுங்க. அந்த ஏலக்காய், அந்த இஞ்சி ப்ளஸ் முக்கியமான வெல்லம், அந்த வெல்லத்தோட ஃப்ளேவர்லாம் அவ்வளோ அருமையாக கிடைக்கிது. நம்ம காலைல தூங்கி எழுந்திரிச்சதுமே நம்ம ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் இருப்போம் இல்லையா? ஸோ நம்மளை ரொம்ப ஆக்டிவாக நம்மளை அந்த காலை பொழுதை ஃபுல்லாக சூப்பராக கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா டீ தாங்க. இந்த டீ சும்மா ஏனோ தானே குடிச்சிட முடியுமா சொல்லுங்கள்? அவ்வளோதாங்க, டீ ரெடி ஆகிடுச்சு. டீயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள், நல்லா டீ தூள்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. டீத்தூள் அந்த டீயோட அந்த டீத்தூள் பவர்லாம் அப்படியே இறங்கி டீ பயங்கரமாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2 ஆற்றிக்கலாம். நல்லா ஆற்றினதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் குடிப்போமோ அந்த கப்பில் எடுத்து ஊற்றி சர்வ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா அந்த வெல்லத்தோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கால நேரத்தில் இது பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க மறுபடியும்.